எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 10 மார்க் क्वेश्चन வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அது என்ன क्वेश्चन அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேஜர் சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த செகண்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமா இருக்கும். அதாவது என்னன்னா வார்த்தையா படிக்கிறப்ப உங்க புக்ல படிச்சு பாருங்க, ஒரு கோர்வை இல்லாத மாதிரி இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு அடிப்படை விஷயமா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி அடிப்படை விஷயம் தெரிஞ்சிடும். ஓனா எழுதுறதுக்கும் அது ரிலேட்டடா ஓனா எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விமர்சன கற்பித்தல். இந்த விமர்சன கற்பித்தல் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது ஒரு 10 மார்க் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் விமர்சன கற்பித்தல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம். அதை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு மூவி, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோனையும் அந்த படத்தை பத்தின விமர்சனம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் கொடுப்பாங்க. அந்த படத்தை பத்தின விமர்சனம் கொடுப்பாங்க. அந்த விமர்சனத்துல என்ன இருக்கும்? அந்த படத்தை பத்தின நல்ல விஷயங்கள் இருக்கும், அந்த படத்தை பத்தின குறைவான விஷயங்கள் இருக்கும், அந்த படத்தோட இயக்குனர் எப்படி படத்தை இயக்கிருக்காங்க இருக்கும், கதாநாயகன் எப்படி நடிச்சிருக்காங்க, கதாநாயகி எப்படி நடிச்சிருக்காங்க, ஒளிப்பதிவு எப்படி இருக்கு, சண்டை காட்சிகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு படத்தை எடுத்துட்டு அதுல நல்ல விஷயம் சொல்றாங்க, அதுல இருக்க குறைவான விஷயம் சொல்றாங்க, அந்த படத்துல நடிச்ச எல்லா விஷயம், அதாவது அந்த படத்தை பத்தின ஒரு பூராவே அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. இது பாருங்க, இது ஒரு படம். இப்போ பாடத்துக்கு வாங்க. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. அப்ப ஒரு ஆசிரியர் அந்த டாபிக் அந்த பாடத்தை நடத்துறப்ப அந்த பாடத்துல இருக்க எல்லா விஷயங்களையும், அதாவது அப்படியே படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி நடத்தாம அந்த பாடத்துல இருக்க கண்டென்ட் முழுவதையும், அதனுடைய நிறை குறைகள் சாதகம் பாதகங்கள் எல்லாத்தையும் தெளிவா மாணவர்களுக்கு விளக்கணும். அதுதான் விமர்சன கற்பித்தல். சரிங்களா? இது வந்து உங்க புக்ல நீ டேரக்டா படிக்கிறப்ப சென்டென்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஆனா பட் இது கான்செப்ட் இதுதான். விமர்சன கற்பித்தல் என்பது மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டணும். அப்ப மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டணும் என்ன செய்யணும்? ஆசிரியர் அந்த பாடத்தை பத்தின ஒரு ஆழமான அறிவோட மாணவர்களுக்கு நடத்தினா மாணவர்களுடைய சிந்தனையை தூண்ட முடியும். அதே மாதிரி மாணவர்களுடைய விமர்சனம், அதாவது என்னன்னா ஆசிரியருக்கும் மாணவருக்குமான அந்த உரையாடல் இருக்கணும். ஆசிரியர் நடத்துறாரு, அப்படியே நம்பி அப்படியே எக்ஸாம் போயிறாங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா, இப்ப நம்ம பாரம்பரியம் எப்படி இருக்குன்னா, ஆசிரியர் சொல்றது தான் மாணவர்கள் முழுமையா கேட்கறாங்க. அப்ப ஆசிரியர் வந்து அவருக்கு தெரியும் நம்ம சொல்றது மாணவர்கள் கேட்கறாங்க. அப்ப நம்ம எடுத்து வைக்கிற கருத்து வந்து ஒரு பாடத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் முழுமையாக மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் விமர்சன கற்பித்தல். சரிங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க, இது வந்து அடிப்படை விஷயம். புக்ல எப்படி கொடுத்தா பாருங்க. விமர்சன கற்பித்தல் என்பது, அதாவது பாருங்க, எதன் அடிப்படையில் அது அமைஞ்சிருக்கு அப்படி பாருங்க. சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு பாடக்கருத்தை சொல்றானா அது சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சமுதாயத்தை உதவணும் பாடத்திட்டமே. அப்ப அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற, அடுத்து பாருங்க, கற்போருக்குமான விழிப்புணர்வை தூண்டுதல். கற்போருக்கான விழிப்புணர்வை தூண்டணும். அடுத்து பாருங்க, கற்போருக்கான கருவிகள், அதாவது துணை கருவிகள், டீச்சிங் சொல்லுவாங்கல்ல, அதை பத்தியும் சொல்லணும். இது எல்லாமே அடிப்படையா வச்சு அந்த கல்வி கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த விமர்சன கற்பித்தல். சரிங்களா? அதாவது சமூகத்திற்கு ஏற்ற கற்போருக்கு என்ன விழிப்புணர்வை தூண்டும் வகையில் கற்போருக்கான துணை கருவிகள் பற்றியும் இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான், இந்த கல்வி கோட்பாட்டின் அடிப்படையா வச்சுதான் விமர்சன கற்பித்தல் அமைகிறது. இப்போ உங்களுக்கு விமர்சன புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இந்த உத்திகள், அதாவது இந்த விமர்சன கற்பித்தல் சிறந்ததா இருக்கணும்னா, அதாவது நான் சொல்றேன், மாணவர்களும் அதை பத்தின கேள்விகள் கேட்கணும், மாணவர்களும் அதை பத்தின நிறை குறைகள் சொல்லணும் ஆசிரியர் நடத்துறத. சரிங்களா? சரி, ரைட். இந்த உத்திகளை வந்து ஒரு மாணவருக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? அதாவது இந்த விமர்சன கற்பித்தல மாணவர்களையும் தூண்டணும் அப்படின்னா என்னென்ன உத்திகள் இருக்கும்? இப்போ டாபிக் நடத்துறோம்,
அந்த டாபிக் பத்தி ஒரு அடிப்படையான விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சா தானே அவன் கொஸ்டின் நம்மகிட்ட கேட்க முடியும். அந்த டாபிக்கே தெரியாம தான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க. அப்ப அதை பத்தி அடிப்படை வர மாணவர்களுக்கு வழங்கணும்னா என்னென்ன உத்திகளை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா ஒரு 10 உத்திகள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, படித்தல். மாணவர்கள் நிறைய படிக்க வைக்கணும், ரீட் பண்ண வைக்கணும். புத்தகங்கள் எவ்வளவு தூரம் படிக்கிறாங்களோ அவர் அறிவு வளரும் சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க கேள்வி. இதுல பாருங்க கேள்வி அப்படின்றது இந்த துணை கருவிகள் பயன்படுத்தணும்ல, ஒரு கருவியை பயன்படுத்தணும். அந்த கருவி எதற்காக, அந்த கருவி எதனால் பயன்படுத்தப்பட்டது தெரியணும் மாணவர்களுக்கு. அப்ப அந்த கேள்வி இருக்கணும். அடுத்து பாருங்க கேள்வி கேட்டல். ஆசிரியர் நடத்துறப்ப மாணவர்கள் கேள்வி கேட்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க விவாத முறை கட்டுரை. ஒரு டாபிக் கொடுத்து அதை விவாதம் பண்ற மாதிரி கட்டுரை எழுத சொல்லணும். அடுத்து பாருங்க விவாதம், அதாவது கட்டுரை எழுதுறது ஒண்ணு, ரெண்டாவது விவாதம் பண்றது ஒண்ணு. ஆர்குமெண்ட் சொல்லுவோம்ல, அந்த டாபிக்கை பத்தி விவாதம் பண்ணணும். அப்படி விவாதம் பண்ணும்போது தான் நல்ல விஷயம் தீய விஷயம் தெரிய வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க பட்டிமன்றம். ஒரு டாபிக் கொடுத்து பட்டிமன்றம் நடத்தணும். அடுத்து பாருங்க முன்னுதாரணம், எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அடுத்து பாருங்க புதிய நுணுக்கம், அதை பத்தி புதிய நுணுக்கங்கள் ஆசிரியர் கத்து தரணும். அடுத்து பாருங்க கூட்டங்கள், அதாவது குழுவா பிரிச்சு விட்டு அது ஒரு டாபிக் கொடுத்து பேச வருவாங்கல்ல, குழு விவாதம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். அடுத்து சிந்தனை கருவிகள், அதுக்கு அவனுடைய திங்கிங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன கருவிகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் மாணவர்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா மாணவர்கள் வந்து தன்னுடைய அந்த விமர்சன சிந்தனையை புதுப்பிச்சுக்க முடியும், விமர்சன சிந்தனையை உருவாக்கி முடியும். ஏன்னா அதை சொல்றேன், ஒரு படத்தை பத்தி ஒரு ஆள் விமர்சனம் பண்றாங்கன்னா அதாவது அந்த திரைப்படத்தை பத்தின அடிப்படை அறிவு இருக்கணும். எல்லாரும் தான் விமர்சனம் பண்றாங்க, பணம் வாங்கிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால ஒரு சிறந்த விமர்சகர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நேர்மையா விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆசிரியர் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ரைட், இப்போ விமர்சனத்துக்கு பத்தில நான் உங்களுக்கு புக்ல கொடுத்த அந்த சென்டென்ஸ் நான் படிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இப்போ பாருங்க விமர்சன கற்பித்தல் பொருள். அது பாருங்க சமூகத்திற்கு ஏற்ற கற்போருக்கான விழிப்புணர்வை தூண்டும். நான் சொன்ன பாத்தீங்களா, சமூகத்திற்கு ஏற்ற கற்போருக்கான விழிப்புணர்வை தூண்டும் வகையில் கற்போருக்கான கருவிகள், நான் சொன்ன துணை கருவிகள் சொல்ல, கற்போருக்கான கருவிகள் கல்வி கோட்பாட்டின்படி விமர்சன கற்பித்தல் அமைகிறது. இதோட அடிப்படை விமர்சன கற்பித்தல் அமைகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க சமூகத்திற்கு ஏற்ற எதேச்ச அதிகாரம் இங்கு அமையப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் கற்பிப்பதை சிறந்ததாக கருதப்பட்டு ஒரு செயல்பாட்டு செயலுடன் வகுப்பியல் கற்பித்தல் சொல்ல அமைகிறது. ஆசிரியர் நடத்துறதா சிறந்தது நினைச்சு நடந்துட்டு இருக்கு, அதுதான் நடக்குது எல்லா வகுப்புலையும். அடுத்து பாருங்க முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர் அளிக்கும் தகவல்களை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது தற்போதைய நிலை. ஆசிரியர் நடத்துறதா மாணவர்கள், இப்ப அதுதான் தற்போதைய நிலை. அப்ப பாருங்க கல்வியாளர்கள், அப்ப ஆசிரியர்கள் வந்து என்ன, கல்வியாளர்கள் என்பவர் சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருந்து செயல்படுவதற்கு விமர்சன கற்பித்தல் கோட்பாடு அவசியமாகிறது. அடுத்து பாருங்க சமூக வேறுபாடுகள் கல்வியால் தகர்க்கப்படுகிறது. இதுதான் விமர்சன கற்பித்தல். அடுத்து பாருங்க விமர்சன சிந்தனை வளர்ப்பதற்கான பொது உத்திகள், ஒரு 12 உத்திகள். இப்ப சொன்ன பாத்தீங்களா, 1 பாருங்க படித்தல், 2 கேள்வி, 3 கேள்வி கேட்டல், 4 விவாத முறை கட்டுரைகள், 5 விவாதம், 6 பட்டிமன்றம், 7 முன்னுதாரணம், 8 புதிய நுணுக்கம், 9 கூட்டங்கள், 10 சிந்தனை கருவிகள், 11 நாடக நடிப்பு, 12 எழுத்து பின்னூட்டம். இந்த 12 பத்தி தான் உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸா கொடுத்திருப்பேன். பாருங்க படித்தல் பாருங்க, அதுல ஒரே விஷயம் தான், சிந்தனை வளர்ப்பதற்கு பாடநூல் வாசிப்பு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது புதிய கருத்துக்கள் அவைகள் அடிப்படை அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றதாக அமையும், படிக்க விடணும். ரெண்டாவது பாருங்க கேள்வி, இதுல 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, மாணவர்களுக்கு அளிக்கப்படும் கற்பித்தல் துணை கருவிகள் பல கேள்விகளை எழுப்புவதாக அமையப்பெறும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சிக்கலான சிந்தனையின் அடிப்படையில் கொடுக்கும் வினாக்கள் அறிவு நிலையை விரிவுபடுத்துவதாக இருக்கும். அந்த சிக்கலான சிந்தனை ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க கேள்வி கற்றல். 1 பாருங்க, மாணவர்களிடம் கேள்விகள் சிந்தனையையும் உண்மையும் மிக ஆழமாக வெளிப்படுத்துவதாக அமையும். ஒரு கேள்வி கேட்டா அவன் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கானு தெரியும். அடுத்து பாருங்க விவாத முறை கட்டுரைகள். இதுல 3 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். 1 பாருங்க கட்டுரைகள் காரண அடிப்படையில் பாதுகாக்கும் திறனாய்வு கூற்றுகள் மற்றும் தாக்கங்கள் உண்மையின் நிலையில் உருவாக்கப்படுகிறது. 2 பாருங்க முற்போக்கு கருத்து அடிப்படையில் இருக்கும் கட்டுரை மாணவரை ஆழமாக சிந்திக்க வைக்கும். 3 பாருங்க எழுதப்பட்ட ஒப்படைவுகள் மீள் தேர்வுக்கும் சிக்கலான சிந்தனைக்கும் உள்ளார்ந்ததாக இருக்கும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க விவாதம், வகுப்பறை விவாதம் மாணவரின் முற்போக்கு சிந்தனையை வெளிப்படுத்தும். 2 பாருங்க வகுப்பறை விவாதத்தில் மாணவர்களின் சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க பட்டிமன்றம் மாணவர்களின் அறிவு நிலையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாகிறது. 2 பாருங்க சிக்கலான புதிரான சிந்தனைக்கு பட்டிமன்றம் மிகவும் அவசியமாகிறது. 3 பாருங்க கிரீன் அண்ட் ஹிலக் என்பார்கள், 2 பேரு கிரீன் கிளக் என்பவர்கள் மாணவர்களின் மனப்பான்மை என்பது பட்டிமன்றத்தின் பழமை என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த 2 பேரும் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்து பாருங்க முன்னுதாரணம். இது 2 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். 1 பாருங்க
ஆசிரியர் பயிற்றுனர் நம்ப முடியாத அளவிற்கு சிக்கலான சிந்தனையை மதிப்பிடுதலில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். பாருங்க, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து மாணவர்கள் அதை போலவே செய்ய தூண்ட வேண்டும். ஆசிரியர் எப்படி எந்த அளவுக்கு திறமையா இருக்குன்னு சொல்ல வராங்க பாத்துங்க. 8ஆம் பாருங்க, புதிய நுணுக்கம். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். புதிய நுணுக்கம் என்பது மாணவர்களின் செயல்பாட்டை தூண்டுவதாக அமைய வேண்டும். அடுத்து 9 கூட்டங்கள் பாருங்க. கூட்டங்கள் என்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் பலவித பயன்களை பெறுவதாக அமைய வேண்டும். அதுல உங்களுக்கு முக்கியமான 3 விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று பாருங்க, குழு விவாதத்தில் அதிக மாணவர்கள் பங்கு பெற வைக்க வேண்டும். 2 பாருங்க, அதிகப்படியான மாணவர்களை ஊக்குவித்தல் என்பது வகுப்பறையின் தாக்கம் அதிகப்படுத்துதல். அடுத்து பாருங்க, மாணவர்களின் அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அடுத்து சிந்தனை கருவிகள். இது 2 விஷயம் இருக்கு பாருங்க. உண்மையற்ற சூழல்களும் மாணவர்களின் தனியார் வேற்றுமையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பாருங்க, நாடக நடிப்பு. மாணவர்களுக்கு பல பங்கேற்புகளை வழங்கும் போது அனுபவங்கள் பெறுகிறார்கள். கடைசியா பாருங்க, எழுத்து பின்னூட்டம். மாணவர்களுக்கு கட்டுரை எழுதும் பழக்கம் வகுப்பறைகள் கொடுக்கும் போது மறுதேர்விற்கான சாதன பாதக விளைவுகளை எழுத்தாற்றல் பின்னூட்டத்தின் மூலமாக சிக்கலான பகுதிகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த ஆசிரியர் கல்வி, இதன் தேவையும் தாக்கங்களும், அடுத்து வகுப்பறையில் விமர்சன கல்வி, அறிந்து படிநிலைகள் உள்ளது, இந்த 2 டாபிக்கும் அடுத்த கிளாஸ் நடத்துறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.